அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி வந்தது பார்த்திங்கன்னா நெம்மலி என்ற ஒரு சின்ன மீனவ கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கேன். இந்த இடத்த நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த இடம் பார்க்குறதுக்கவே ரொம்ப அழகாகவே இருந்தது. இங்கே இருக்க மீனவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே கடலுக்கு போயிட்டு அன்னன்னைக்கு பிடிச்சின்னு வர மீன் எல்லாமே அன்றைக்கே சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இங்கே மீன் எல்லாம் ஐஸே போடாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வேணுங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஒரு போட்டில் என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோக்கா இது? 600 கிலோ. 600 கிலோவில் தான் தருவீங்க? 30 கவுண்ட், 30 பீஸ். இது வஞ்சிரம் எவ்வளோண்ணா? போட்டு வச்சுக்கா தனியாக போட்டு. வஞ்சிரம் எவ்வளோக்கா இது? அம்மா 700 கொடுப்போம். நான் கரெக்டாக சொல்லிடுறேன். 6 பீஸ் இருக்கு. கடை எடுத்து போடுறேன். வஞ்சிரம்லாம் கிடைக்காது. இது காரப்பொடிலாம் எப்படி? 100 ரூபாய். உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அதே தான். எவ்வளோக்கு? 100 200 எவ்வளவோ. 100 ரூபாய்க்குனா எவ்வளோ தருவீங்க? அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க. இல்லைக்கா, நீங்கள் ஒரு கூர் கட்டினீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ கேட்குறீங்க அவ்வளோ தருவாங்க. உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வேணுமா? செந்தில் ரெண்டு பேர். நீங்கள் எப்பவுமே கடையில் போவீங்களா எப்படி? இல்லை, வாரத்தில் 2 நாள் 3 நாள் போவோம். நல்லா அதிகமாக தான் போவோம். போட்லாம் எப்படி? நிறைய போட்டு 20 போட்டு ரெகுலர் தொழில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இறா கிடைக்கிற சீசனில் 1 கிலோ 600 ரூபா சேல்ஸ் பண்ணுவோம். மீன் நாங்கள் வந்து எவ்வளோக்கு யார் என்னென்னு கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நாங்கள் வந்து முன்னாடி சொல்லிட்டா எடுத்துலாம் வைப்பீங்களா? வைப்போங்க. அந்த மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா கண்டிப்பாக. ஃபோன் நம்பர் சொல்கிறேன். 88389898 பேர் செந்தில். இது நெம்மேலிக்கு. இப்போ மீன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது முடிய போது. இப்போ இதுக்கப்புறம் மீன் ரேட் குறையுமா அதிகமாக? கண்டிப்பாக குறையும். விசைப்படகு அதிகமாக போவாங்க. மீன் அதிகமாக கிடைக்கும்போது கண்டிப்பாக. இப்போ மீன் உங்களுக்கு எப்படி நிறைய வருதா? இல்லை சொல்கிற அளவுக்கு ஒரு நாள் கிடைக்கும், மீன் கிடைக்காது. இன்னைக்கு சொல்கிற ரேட் இதுக்கப்புறம் அது இன்னும் சண்டேனா போய் கொடுக்கலாம். ரேட்டு இருக்கும். சண்டே மட்டும் நிறைய மக்கள் நல்லா போய் மற்ற டைமில் நார்மல் ரேட். இப்போ பாருங்கள், இந்த இறா வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 600 ரூபாய் அப்படியே சொல்லியிருந்தாங்க. இது மொத்தமே வாங்கினதால இந்த அக்காவுக்கு வந்து 1100 ரூபாய்க்கு சேல் ஆயிடுச்சு. தூண்டில் பிடிப்புங்க, ஆனால் இப்போ கிடைக்கல. நார்மல் வலையிலோட தூண்டில் இந்த பவள பாறைகள் தான் கிடைக்கும். பவள பாறை கவர்மெண்ட்ல விட்டுறாங்க. எங்கள் வீட்டில் பவள பாறை. இதுக்கப்புறமா தான் ஒரு போட்டாக வர ஆரம்பிக்குது. வாங்க இப்போ இந்த போட்டில் என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்க. மக்களே, நான் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா தான் ஒரு போட்டுமே வர ஆரம்பிச்சுது. இப்போ ஒரு போட் வருது. வாங்க இந்த ஒரு போட்டில் என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்களும் இங்கே வரது இருந்தால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுங்க. நார்மல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸ்லலாம் மீன் ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குமா. சண்டே மட்டும் மீனோட ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போட்டில் என்னென்ன மீன்லாம் வந்திருந்ததுன்னா இந்த பாறை மீன் இருந்தது, அதுக்கப்புறம் மஞ்சக்கிளி மீன், நண்டு எல்லாமே இருந்தது, சங்கரா மீனுமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து என்னென்ன ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். எவ்வளோ சொன்னாங்க? 300 ரூபாவா? அதுக்கடுத்ததான் இன்னொரு ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஊடா மீன், விலை மீன், பாறை மீன் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா அப்படியே சொல்லியிருந்தார். அதுக்கடுத்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோமியா சங்கரா வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 400 ரூபா அப்படியே சொல்லியிருந்தார். நாங்கள் வந்து 350 ரூபாய்க்கு கேட்டு வாங்கியாச்சு. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன்கள் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாகவே இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு
சரி இந்த மீனில் எவ்வளோ ரேட் சொல்கிறீங்களா? சங்கரா மீன் எவ்வளோ தான்? இது 300ரூபாம்மா, இது 200ரூபா, 200ரூபா. இது 300ரூபாவா? 300ரூபா தான். இது 200ரூபா. 200ரூபா. இந்த ஷீலா இது ஆமாம், கீழே இது இந்த பாரெல்லாம் 200ரூபா தான். 200ரூபாவா? நாக்கு மீன் எவ்வளோ தான்? நாட்டு மீன் 200ரூபா. 200ரூபா. அது 500ரூபா. அந்த பாறையா? 500ரூபா, அது 600ரூபா. இது இது 500ரூபாவா? ஆமாண்ணா, இந்த ஊடா மீன்லாம் 500ரூபா. 5 ஊடா இருக்குது 500ரூபா, அது 700ரூபா. 700ரூபா. கம்மி பண்ணி கேட்டால் தருவீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கேட்க வேண்டியதுதான். எங்களுக்கு பிடிச்சா கொடுக்க போகிறேன். உங்கள் பேர் என்னன்னா? சந்தோஷ். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா? 6382 74 6912. நீங்கள் எப்பவுமே போட்டுருவாங்க. காலை எத்தனை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சாயந்தர டைமில் இருக்குமா? சாயந்தர டைம். உங்களுக்கு 200ரூபா நண்டு. நண்டு 200ரூபாவாண்ணா இது? பின்ன நண்டுக்காக போன வலையா? நண்டுக்காக போனோம். இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே நண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நண்டுக்காக மட்டும் போயிருந்தாங்களாம். நண்டும் இவங்களுக்கு நிறையவே கிடச்சிருந்தது அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 200ரூபாய்க்கு நண்டு கேட்டிருந்தேன். அவர் எவ்வளோ எடுத்து வைக்கிறான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லாப்ஸ்டார் வச்சுருந்தாங்க. இந்த லாப்ஸ்டார்லாம் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. அது இறந்துச்சுன்னா அதோட மதிப்பே கம்மி தான். நான் 200ரூபாய்க்கு நண்டு கேட்டிருந்தேன். அவர் எவ்வளோ எடுத்து வச்சுருக்காருன்னு பாருங்கள். எல்லாமே பெரிய சைஸ் நண்டையுமே வச்சுருந்தாங்க. பாருங்கள், எல்லாமே பொட்டு நண்டு தான். உங்களுக்கு இந்த மாதிரி நண்டுலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா நிறையவே கிடைக்கும். 200ரூபாய்க்கு வந்து இந்த அண்ணன் நிறையவே நண்டு கொடுத்தாரு. நானும் நண்டு வாங்கணும்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி இங்கே நண்டுவே நிறையவே கிடச்சிருந்ததுங்க. 4 மீன் 200. யூடியூப்லேருந்து வந்து பார்த்தேன். அப்படிங்க? ஆமாம். இது முள்ளு ஒரே முள்ளு தாங்க. நல்லா இருக்குமாண்ணா? சூப்பராக இருக்குங்க. அப்படின்னு இதான் ஐலன்னு சொல்லுவாங்கல்ல? அதான் ஐல. ஒரு பீஸ் எவ்வளோ சொல்லுவீங்க? அது 200ரூபாய்க்கா ஒரு மீன். ஒரு மீன் 200. ஒரு மீன் 200. இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து 3 மீன் 500ரூபா போடலாம். 3 மீன் 500 போடலாம். இந்த சைஸ் வந்து 3 மீன் 500ரூபா போடலாம். 3 மீன் 500ரூபா போடலாம். இந்த சைஸ்னா வந்து ஒரு மீன் 200ரூபா கொடுக்கும். ஒரு மீன் 200. ஆமாம், அதோட கொஞ்சம் சின்னது இல்லை. இது வேற மீன் தான். இது குழம்புக்காக நான் வச்சுருக்கேன். அது என்ன மீன் பேர்? இது வந்து என்ன சொல்ல, வாழம்பாறைன்னு சொல்லுவோம். வாழம்பாறை தான். எவ்வளோண்ணா அது? அது குழம்புக்கு உங்களுக்கு வச்சு. ஆமாம். நோட் பண்ணிக்கோங்க, அப்புறமா சொல்லுங்கள். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லுங்கள். 7010 65 8030. உதயவான். ஆமாம், எப்போவுமே கடலுக்கு போவோம். கடலுக்கு போயிட்டு பார்த்தோம்னா சண்டேங்கிறதால போகும். ஆமாம், மோசங்கிறதால அந்த மீன் எனக்கு 1000ரூபா விற்காது. நான் 700ரூபா நான் கொடுத்து அனுப்புவேன். கண்டிப்பாக கூட்டமே இல்லை. நாளைக்கு முடியுது. இன்னைக்கு முடியுது. நாளைக்கு எல்லாரும் போட்டு கடலுக்கு போயிடும். ஒரு வாரம் பொறுத்த வரும். இப்போ 4 கணக்கு நான் 200ரூபான்னு கொடுக்குறேன். அப்போ 5 கணக்கு 200ரூபா. நிறைய வருது. டெய்லி நிறைய வருது. ஆனால் நம்மளால தான் பண்ண முடியல. ஆமாம், கம்மியாகும். எவ்வளோ இது மஞ்சள் சங்கரா? அது 1000 ரூபாவா? நவரெல்லாம் 100 ரூபாய்க்குலாம் தருவீங்களா? 100 ரூபாய்க்கு 200 200 300. என்ன ஒரு 200ரூபாய்க்கு மீன் எடுத்துவீங்களா? மேலே கொடுக்க முடியாது. எல்லா மீனும் கலந்த மாதிரி தான் தருவீங்களா? ஆமாம். இது 200ரூபாவா? நான் போகிறது ஃபோட்டோ வேறு எடுக்கிறீங்களா, அதனால் அதிகமாக. சரி. நீங்கள் எவ்வளோ நாளாக எங்களுக்கு தொழில் பண்ணுறீங்க?
நான் வந்துட்டு குறைஞ்ச வருஷம் ஒரு 35 வருஷமாக இருக்கேன். 35 வருஷம். இதில் உங்களுக்கு நல்ல ஈடுபாடோடு தான் பண்ணுறீங்க? ஈடுபாடு தான். இதான் எங்களுக்கு வந்து பொழப்பு. அப்படியா? நீங்கள் கடலுக்கு போகிறதெல்லாம் எத்தனை மணிக்கு போவீங்க? மார்னிங் வந்துட்டு ஒரு 3 o'clock போவோம். இப்போ வரேன் இல்லையா, ஒரு 8 o'clock. 8 o'clock வருவீங்க. எப்போவுமே இங்கே மீன் கிடைக்கும்? மார்னிங் வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். சாயந்தர டைம்லாம் கிடையாது? வாய்ப்பு இல்லை. மார்னிங்கில் வாய்ப்பு. மார்னிங் தூண்டில் போகிறவங்க மட்டும் தான் வந்துட்டு ஈவினிங் வருவோம். ஈவினிங் இப்போ தூண்டில் மீன் ஈவினிங் கிடைக்கும்? ஆமாம், ஈவினிங். ஆனால் நம்ம இடத்துல கிடைக்காது, கோவளம் சைடு. தூண்டில் நம்ம இடத்துல தூண்டில் அதிகமாக போக மாட்டாங்க. இப்போ மீன்பிடி தடைக்காலத்துக்கு அப்புறம் மீன் எப்படி? ஆமாம், நெக்ஸ்ட் நாளைக்கு மீன்பிடி தடைக்காலம் இன்னையோட முடியுது, நாளைக்கு வராங்க. நாளைக்கு வராங்க. ஆமாம், நாளைக்கு வரும்போது நம்ம ஆழ்கடலில் போக முடியாது. நாளையோட முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க 15ஆம். ஓகே. அதோட நம்ம ஆழ்கடல் போக முடியாது. போக முடியாது. ஆமாம், பக்கமாக தான் இருக்கும். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? அல்லிமுத்து. வள்ளிமுத்து. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 9080 9080 26 26 10 10 35. 35. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் மீன்லாம் எடுத்து வைப்பீங்க? கண்டிப்பாக டெஃபினெட்லி. ஆனால் பிஃபோராக சொல்லிடுறேன். பிஃபோராக சொன்னால் எடுத்து வச்சுருவோம். தேங்க்ஸ். வெல்கம். வந்து பார்த்திங்கன்னா மக்களோட கூட்டம் வந்து ரொம்பவே குறைவாகவே இருக்குது. இங்கே வந்து சின்ன வியாபாரிகள்லாம் இந்த இடத்துல வந்து மீன் வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தீங்கனாலுமே மொத்தமாக மீனை வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே ரேட் குறைவாகவே இருக்குது. நம்ம கோவளம், செம்மஞ்சேரி மற்ற ஏரியாவெலாம் விட இந்த ஏரியாவில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. கடலுக்கு போன மொத்த போட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருந்தது இந்த பாறை மீன் தாங்க நிறையவே இருந்தது. இங்கே போட்டு வந்து மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 போட்டு தாங்க இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல மீன் வந்து நிறையவே இருக்குங்க. ஆனால் மீன் வாங்கிறதுக்கு தாங்க யாருமே ஆளுங்க இல்லை. இந்த ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருந்தது ஊடா மீன் இருந்தது, அதுக்கப்புறம் உடுப்பாத்தி இருந்தது, ஒரு பாறை மீன், அதுக்கப்புறமா வஞ்சர மீன். நண்பர்களே, இங்கே வந்த எல்லா போட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான மீன் எல்லாமே தாங்க இருந்தது. கண்ணாடி பாறை மீன், மஞ்சப்பாறை மீன், குட்டி குட்டி வஞ்சரம், அதுக்கப்புறம் ஊடா மீன், அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா காரப்பொடி மீன், நவரை. அது மட்டும் இல்லை, இறாவும் இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இங்கே வந்தால் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குற இந்த மீன் வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு வெரைட்டியான ஒரு மீன் மாதிரி இருந்ததுங்க. இது வரைக்கும் இந்த மீன் நான் பார்த்ததில்ல. இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட பேரை என்னன்றது கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம தொண்டின் மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வாட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.